பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய கிருபை நாளும் உள்ளது. அவர் மிகவும் அற்புதமாக நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளில் கூட்டி தந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46வது வசனம். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். கர்த்தராகிய இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக சீஷர்களை அழைத்து கொண்டு கெத்சேமன் தோட்டத்திலே ஜெபம் பண்ணும்படியாக போனார். சீஷர்களை ஒரு இடத்துல அவர் உட்கார வைக்கிறார். மத்தேயு 26:36வது வசனத்துல, நான் அங்கு போய் ஜெபிக்கிறேன், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் அவர் கூட்டிக் கொண்டு அப்புறம் போனார். அங்கே துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது இயேசு சொன்னார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அந்த கெத்சேமன் தோட்டத்துக்கு உள்ளாக சற்று அப்புறம் போய் அங்க முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று பார்க்க. இப்போ முதலாவது 11 சீஷர்களையும் அழைத்து இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதுவும் ஜெபத்திற்காகத்தான் சொல்லுகிறார். அதற்கு பின்பு 3 சீஷர்களை அதிலிருந்து பிரித்து 8 பேரை உட்கார வைத்து 3 பேரை கொண்டு இன்னும் கெத்சேமன் தோட்டத்துக்குள்ளாக செல்லுகிறார். நீங்கள் இங்கே விழித்திருங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லுகிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்படி சொல்லி சற்று அப்புறம் போய் அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. பிரேயர் ப்ரொடெக்ஷன். அங்க 8 பேர் ஜெபம் பண்றாங்க, இங்க 3 பேர் ஜெபம் பண்றாங்க. அவர் இன்னும் உள்ளாக போய் அவர் அப்படி ஜெபிக்கிறார். என்ன ஜெபம்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்க. அப்படி சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்க. திரும்ப வந்து பார்த்தா 40வது வசனத்துல அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை அவர் கண்டார். கண்டு பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். சொல்லி மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? 2வது தடவை போய், பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். திரும்பவும் வந்து இவர்களை பார்க்கும்போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் எல்லாம் நித்திரை மயக்கமாய் இருந்தது. 3ஆம் தரம் அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் அங்கு போய் ஜெபம் பண்ணுகிறார். அப்போது திரும்பி வரும்போது சொல்லுகிறார், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். இப்ப எதற்காக அவர் ஜெபிக்கிறார்? பிதாவின் சித்தம் செய்வதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே இந்த சிலுவை மரணத்தை நினைக்கும் போது வியாகுலமும் வேதனையும் தான். ரொம்ப கேவலமான நிந்தையான மரணம். சிலுவை கொண்டு நாற்சந்தியிலே வைத்து வழியில போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் தலையை துலுக்கி சரீர வேதனை, மென்டல் டார்ச்சர் எல்லாம் ரொம்ப பயங்கரமான வேதனைகள் என்று பார்க்க. அதை நினைத்து ஒரு மனக்கலக்கம். எதற்காக ஜெபிக்கிறார்? உடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அதுதான் அந்த ஜெபத்தின் போது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை தேற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் என்ன செய்கிறார்? அந்த சிலுவை மரணத்தை ஃபேஸ் பண்ணும்படியாக அவர் ப்ரிப்பேர் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் கூட
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். அப்போது நாம் நினைப்போம், நமக்கெல்லாம் ரொம்ப பிரேயர் சப்போர்ட் இருக்கிறது என்று கூட நாம் நினைப்போம். ஆனால் அநேக வேளைகள் அது இல்லாமல் போகும். நம்முடைய நம்பிக்கை ஆ பாருங்க, அது வீணாக போய்விடும் என்று பார்க்கிறோம். ஆனாலும் நாம் ஜெபிக்க தவறக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில ஜெபிப்பதற்கு நாம் தவறக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாய் ஜெபித்து நம்முடைய சோதனைகளை மேற்கொள்வதற்கு நாம் பழகி இருக்க வேண்டும். இயேசு அதிகமாய் ஜெபித்தபோது வானத்திலிருந்து தூதன் அவரை தேற்றினான். இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் மாற்றும் போதும் கூட கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவர். சங்கீதம் 34 படிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அருமையான காலை நேரத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் இந்த கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தூதனை அனுப்புவார், உங்களை விடுவிப்பார். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலை பார்த்தும் நீங்கள் பதற்றப்படுவதற்கு அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நிச்சயமாக விடுதலை உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்களை நேசிக்கிறீர், நடத்துகிறீர், எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறீர். இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும் ஆண்டவர். உம்முடைய சித்தத்தை இவர்கள் நிறைவேற்றக்கூடிய நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் அதற்கேற்ற நல்ல இருதயத்தையும் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.